Good morning, champions. This is Professor R. Suren from Government College of Technology. I am Magnet Technical Champion Chandru along with me. இன்னைக்கு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு 10 கொஸ்டின் வந்து சந்துரு வந்து டெஸ்ட் வச்சிருக்காரு. இது வந்து டிஎன்பிசி சீரீஸாகவே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்னன்னா டெஸ்ட் வச்சதுக்கப்புறம் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப்சுலேஷன் தான் இது. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து நமக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. என்னென்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். Sulfur in coal results in causing clinkering and slacking, corroding air heaters, spontaneous combustion during cold storage. சல்ஃபர் கோல்ல இருந்தா என்ன பிரச்சனை அப்படின்னா கிளிங்கரிங், ஸ்லாகிங், கரோடிங் ஏர் ஹீட்டர்ஸ், அப்புறம் வந்து கரோடிங் ஏர் ஹீட்டர்ஸ், ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் இதெல்லாம் நடக்கும் during cold storage. அடுத்து ராக்கெட் இன்ஜினை பற்றி எதுவும் சொல்லுவாங்க. Rocket engine for combustion of its fuel carries its own oxygen. ராக்கெட்டுக்கு ஆக்சிஜனை வெளியே தேடக்கூடாது, உள்ளுக்குள்ளேயே கொண்டு போகணும். போகும்போது கட்டு சோறு கட்டு போகிற மாதிரி ஆக்சிஜனை ராக்கெட்டுக்கு தானாவது ஆக்சிஜன் செடிக்கிட்ட தனியாக எடுத்துகிட்டு போகணும். அது இதில் வந்து எடுக்காது. அப்போ ஆக்சிஜன் நம்ம எடுத்துகிட்டு போகணும். Two-stage gas turbine with intercooling and reheating results in increasing work ratio, decreasing thermal efficiency. இன்டர்கூலிங் பண்ணால் ஒர்க் ரேஷியோ கண்டிப்பாக அதிகமாகும், தெர்மல் எஃபிஷியன்சி கம்மியாகும். ரீஹீட்டிங் பண்ணாலும் ஒர்க் ரேஷியோ அதிகமாகும், அப்போ தெர்மல் எஃபிஷியன்சி கம்மியாகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமாக தெர்மல் எஃபிஷியன்சின்றது ரீஜென்ரேஷனில் தான் தெர்மல் எஃபிஷியன்சி அதிகமாகும். ஸோ ரீஜென்சி இல்லைனாலே வந்து தெர்மல் எஃபிஷியன்சி கம்மியாகும்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஒர்க் ரேஷியோனா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒர்க் டன் பை டர்பைன் மைனஸ் ஒர்க் டன் பை கம்ப்ரஸர் இதோட போய் ஒர்க் டன் பை டர்பைன் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கலாம். ரீஹீட்டிங் பண்ணும்போது டர்பைனோட ஒர்க் அதிகமாகும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ரேஷியோ அதிகமாகும். Economizer in boiler heats feed water. ஸோ எக்கனாமிக்ஸரை பயன்படுத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட்ஸை ஃபீட் வாட்டர் ஃப்ளூ கேஸோட ஹீட்டை பயன்படுத்தி ஃபீட் வாட்டரை ஹீட் பண்ணுவோம். Without use of superheater, the boiler produces steam at about 98% dryness fraction. ஸோ சூப்பர் ஹீட்டர்னா வந்து சேச்சுரேட்டருக்கு மேலே போகும், ஆனால் இது வந்து சூப்பர் ஹீட்டர் எல்லாமே 98% dryness fraction கிடைக்கும்னு சொல்கிறாங்க. Most commonly used moderator material is graphite. மாடரேட்டருக்கு உகந்த மெட்டீரியல் கிராஃபைட். Regenerator increases thermal efficiency. சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டர் இல்லை, ஆனால் தெர்மல் குறையுது. ரீஜெனரேட்டருக்கு தெர்மல் எஃபிஷியன்சி ஒரு முக்கியமான பாயிண்ட். Draught produced by chimney is சிம்னியே அப்படியே கூம்பிக்கிட்டே போகுது அப்படின்னா வந்து அது பண்ணுறது என்னன்னா டிராஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது நேச்சுரல் சிம்னி. Demand factor is equal to maximum demand by connected load. மேக்ஸிமம் டிமாண்ட் பை கனெக்டட் லோட், அது பேர் என்னன்னா டிமாண்ட் ஃபேக்டர் சொல்கிறாங்க. Device which increase the temperature of saturated steam without raising its pressure is superheater. ஸோ ஒரு டெம்பரேச்சர் அதிகப்படுத்துது சேச்சுரேட் ஸ்டீமோட, ஆனால் ப்ரெஷரை இது பண்ணாமல் டெம்பரேச்சர் அதிகப்படுத்துறது தான் வந்து சூப்பர் ஹீட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ 10 கான்செப்ட் பக்காவாக கற்றுக் கொடுத்த சந்துருக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.